நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? எதுக்குங்க? நீங்க தான் மெசேஜ் அனுப்புனீங்களா? என்ன விஷயம்? ஹலோ, உங்களை தான் கேக்குறேன். இந்த நேரத்துல ஏன் வந்தீங்க? நான் ரொம்ப நாளா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா ஆதிரா, என் கூட வா. பயப்படாத ஆதிரா, வா வா ஆதிரா. மேடம், 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 அந்த லேடி திரும்பவும் அங்க பாருங்க. என்ன இவ எதுக்கு இந்த நேரத்துல கீழே வந்தா? மேடம், என்னாச்சு? திவ்யா, என்னாச்சு இவளுக்கு? யாரும் ஒரு லேடிய பார்த்தேன்னு சொல்றா, ஆனா அப்படி யாரும் இல்ல. ஏன் இப்படி பண்றா? மேடம், ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கா. என்னன்னு நான் விசாரிக்கிறேன். அது என்னன்னு கேளுமா, விட்டா என்னையும் சேர்த்து குழப்பிடுவா போல இருக்கு. சரிங்க மேம். ஏ ஆதிரா, நீ ரூம்ல தானே இருந்த? இந்த நேரத்துல அங்க எதுக்கு போன? அர்ஜென்ட்டா கீழே வான்னு ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. முதல்ல நான் அதை அவாய்ட் பண்ணேன். ஆனா மறுபடியும் 2வது தடவை வந்துச்சு. அதான் வார்டன் கிட்ட சொல்லலான்னு போனேன். யாரு மெசேஜ் அனுப்புனது? நான் தான் சொன்னேன்ல, மெயின் வாசல் பக்கத்துல அந்த லேடி இருந்தாங்க. அவங்க தான் அனுப்பியிருப்பாங்க. எங்க அந்த மெசேஜ காமி. அதை இன்னும் டெலீட் பண்ணலையே. இல்லடி, இரு காட்டுறேன். ஹே திவ்யா, என்னாச்சுடி? அந்த மெசேஜ் காணோண்டி.
ஐயோ ப்ராமிஸ் டே 2 தடவை இந்த மெசேஜ் வந்துச்சு. வந்துச்சுன்னா இப்ப எங்கடி அந்த மெசேஜ்? அதுவா அழிஞ்சிருமா? ஏ இவளுக்கு என்னென்னமோ ஆயிடுச்சுடி. கண்டதை இமேஜின் பண்ணி என்னென்னமோ ஒளறா. ஹே அப்படியெல்லாம் சொல்லாத துளசி, சங்கடமா இருக்கு. சரி விடு ஆதிரா, அத பத்தி நைட்ல எதுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்ட? நாளைக்கு அர்ஜுனோட ஊருக்கு போறல, கண்டதையும் நினைக்காம கொஞ்சம் நிம்மதியா தூங்கு. ஆமாடி, அமைதியா தூங்கு. இல்லாட்டி நாளைக்கு நீ அங்க போய் அழுது வழிஞ்சிட்டு இருப்ப. அம்சவல்லி, என்னங்க மாமா? தேவராஜ கூப்பிடுமா, அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்க மாமா. ஐயா, பேப்பர் படிச்சு காமிக்கிறேன். செத்த பொருடா, முக்கியமான விஷயம் பேசணும், நீ அப்புறம் படிச்சு காட்டு. சரிங்க ஐயா. உன் புள்ள போன் பண்ணான்டா, அந்த பொண்ணை கையோட கூட்டிட்டு வர சொல்லிட்டேன். வரட்டும்பா, ஆனா அவ என்ன ஜாதின்னு விசாரிச்சிங்களா? வேற ஜாதி பொண்ணுனா அத அனுமதிக்க முடியாது. அதையெல்லாம் விசாரிச்சுட்டேன், அவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தான். பொண்ணை நேர்ல வச்சு பார்ப்போம், மனுஷுக்கு பிடிச்சிருந்தா ஒத்து வந்தா அந்த பொண்ணை பேச முடிச்சிடுவோம். என்ன சொல்ற? நீங்க சொன்னா சரிதான்ப்பா, மறுத்து பேச என்ன இருக்கு? அப்படி இல்லடா, உங்க அண்ணன் அண்ணி, தம்பி தம்பி பொண்டாட்டி எல்லாருக்கும் சரின்னு பட்டாதான் கல்யாணம். அந்த பொண்ணை அவங்களும் பார்க்கட்டும், ஆள் அனுப்பி எல்லாரையும் வர சொல்லுவோம். கண்ணையா, டே கண்ணையா, அவன் எங்க இருக்கான்னு பாருடா. சரிங்க ஐயா. தேவராஜ், உனக்கு பொண்ணு பிடிக்கலன்னா சட்டுன்னு கோவப்படாத. பொண்ணு அம்சமா இருக்குடா, ஏத்துக்கலான்னு மனசு வரும் பாரு. உனக்கே அந்த பொண்ணை பிடிக்கும். ஆமாடா. ஐயா கூப்பிட்டீங்களா? ஆமாண்டா, இன்னைக்கு நம்ம அர்ஜுன அவன் கட்டிக்கு போற பொண்ணை கூட்டிட்டு வர்றான். சரிங்க ஐயா. டேய் இருடா, இன்னும் சொல்லியே முடிக்கல, அதுக்குள்ள மண்டையாட்டிட்டு கிளம்புற. சொல்லுங்க ஐயா. இதே மாதிரி அர்ஜுன கட்டிக்கு போற பொண்ணு வீட்டுக்கு வர்றாளாம். எல்லாரையும் வர சொன்னாங்கன்னு பெரியவன் சின்னவன் எல்லாரும் வீட்லயும் சொல்லிடு. சரிங்க ஐயா. அப்புறம் அந்த குடியார இருக்கானே, அவன் எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வந்து குளிக்க வை. ஒரு 8 அவனும் பார்க்கட்டும். சரிங்க ஐயா. நம்ம சுசீலக்கா வீட்டில் அங்கேயும் சொல்லணுமா? அவசியம் சொல்லணும்டா. புருஷன் இல்லைங்கிறதுக்காக அவளை விட்டுட முடியாது. இந்த வீட்டு மருமக, முதல்ல அவகிட்ட சொல்லு. சரிங்க ஐயா. அம்சவல்லி, மாமா அங்க பலகாரம் இருக்கும், அதை தூக்கல போட்டு இவங்கிட்ட கொடுத்துடு. சரிங்க மாமா. பலகாரத்தை கொடுத்துட்டு மத்தியானத்துக்குள்ள சுசீலாவை வர சொல்லு. சரிங்க ஐயா. எல்லாருக்கும் பரபரன்னு தகவல் சொல்லிட்டு நீ சீக்கிரமா, இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. சரிங்க ஐயா. Hey, hey, hey!
யாரு? அக்கா நான் தான் கண்ணையா வந்திருக்கேன். நீயா? ஏய் கத்தாத. அது ஒண்ணும் பண்ணாது, பயப்படாத. அந்த சனியை நான் அவுத்து விடுங்கக்கா. வீட்டுல எதுக்கு கட்டி வச்சிருக்கீங்க? துணை இல்லாத எங்களுக்கு அதான்டா காவல். நீ என்ன தூக்குவாளி அதுமா வந்திருக்க? என்ன விஷயம்? நம்ம அர்ஜுனுக்கு பெரியவர் கல்யாணம் பேசுறாருக்கா. தம்பி மெட்ராஸ்லயே பொண்ணு பார்த்துட்டாரு. அந்த பொண்ணை இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாரு. அந்த தகவலை சொல்லிட்டு இதையும் கொடுத்துட்டு வர சொன்னாரு. இந்தாக்கா வாங்கிக்கங்க. அது வேணாம், அது வேணாம். ஐயோ சாமியப்பா, அவரை ஒண்ணும் பண்ணாதடா. தம்பி என்ன ஒண்ணு பண்ணிடாத. அதை எடுத்துட்டு போ. அதை எடுத்துட்டு போ. அவரை விட்டுடா. அவரை விடுங்கறல. விட மாட்டேன். சாமியப்பா இங்க வந்து. அவரை விட்டுடா. அவளை போ சொல்லு. அவளை போ சொல்லு. பேய் வந்திருக்கு. அவளை போ சொல்லு. பேய் வந்திருக்கு. பிசாசு. என்ன சொல்ற? கேக்குறீங்களா? டேய் என்னடா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க ஐயா. என்னடா சட்டை கிழிஞ்சிருக்கு? உங்க பேரன் சாமியப்பன் தான் சித்த நேரத்துல பலகாரத்தை தட்டி விட்டு என் சட்டையை கிழிச்சு, ஐயோயோ தப்பிச்சு வந்தது அந்த கடவுள் புண்ணியம். என்ன பண்றது? அப்பன் செத்த நேரம் அவனுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. பாவண்டா அவன். பாவமா தாங்க இருக்கு, ஆனாலும் பயமாவும் இருக்கு. சரிடா, நீ சின்னவனை பாத்தியா? இல்லைங்க ஐயா, நான் தேடி தேடி பார்த்தேன். எங்க போனாருன்னு தெரியல. ஐயா, அவர் காலையில 7 மணிக்கு கிளம்பிட்டாரியா? தெரியும்டா, குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பான். தேடி பிடிச்சு கூட்டிகிட்டு வர சொன்னேன், இல்லைங்கிறான். அவனை எப்படிதான் சரி பண்றதோ புரியல. காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா இப்படி சீரழிய மாட்டார்ல மாமா? நானா வேண்டாங்கிறேன்? அவனுக்கு சாராயம் தான் பொண்டாட்டினே தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்க எவன் பொண்ணு தருவான்? பெத்ததுல ஒண்ணு மேல போயிடுச்சு, இன்னொன்னு குடிச்சே சாகுது. கடவுளே, இந்த வேதனையை எங்க தான் போய் சொல்றது? பண்ணன பாவம், அப்படி சும்மா விட்டுருமா? ஏய், என்னடி சொன்ன? என்னடி குளிர் விட்டு போச்சா? பாவம் அது இதுன்னு பேசுற. இன்னொரு வாட்டி இந்த குடும்பத்தை பத்தி தப்பா பேசுன பொண்ணு சமாதி ஆக்கிடுவேன். ஞாபகம் வச்சுக்க. ஓடி உள்ள. இந்த வீட்டுக்கு ஒரு சாபம் இருக்கு. இந்த வீட்டுக்கு ஒரு சாபம் இருக்கு. ஒரு சாபம் இருக்கு. பெண்ணால சாமி இருந்தால சாமி இருக்கு. அது ரத்த பலி கேட்கும். ரத்த பலி கேட்கும். உயிர் பலி கேட்கும். உயிர் பலி கேட்கும். இது ஜத்தமா வாக்கு. இது ஜத்தமா வாக்கு. நிச்சயமா பலிக்கும். உயிர் பலி கேட்கும். இந்த வீட்டுக்கு ஒரு சாபம் இருக்கு. இந்த வீட்டுக்கு ஒரு சாபம் இருக்கு. ஜத்தமா வாக்கு பலிக்கும். ஒரு பொண்ணால சாபம் இருக்கு. சாபம் இருக்கு. சாபம் இருக்கு.
வலிக்குது. ஆச்சுமா, அவ்வளவுதான். ஐயோ வலிக்குதுடி. ஏம்மா, ஐயா குணம் உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு அனாவசியமா பேசி இப்படி மூக்க உடைச்சுக்கணும்? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இவங்க ஆடாத ஆட்டமா இல்ல பண்ணாத பாவமா? இத சொன்னா மட்டும் கோபம் பொத்துக்கிட்டு வந்துருதே. ரத்தம் சொற்ற அளவுக்கு அடிக்கிறாங்க. இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களோட கஷ்டமும் புரியாது, அவங்க படுற வேதனையும் புரியாது. இவங்க எப்பவுமே எப்படித்தான். சரி, அதை விட்டு தள்ளிடி. ஆமாமா, அர்ஜுன் தம்பி ஒரு பொண்ணை விரும்புறதாவும் அது இன்னைக்கு வரப்போறதாவும் சொன்னாங்களே. ஆமாமா, அப்படிதான் சொன்னாங்க. இந்த வீட்டுக்கு வந்து அவ என்ன பாடுபட போறாளோ? ஐயோ, என்னாச்சுடி வள்ளி? எப்படி விழுந்தது? தெரியலையேம்மா, அதுவே தன்னால விழுந்துடுச்சு. என்னைக்கும் இல்லாம இது என்னடி மாயமா இருக்கு? உடைஞ்ச பானைய வெளியே போட்டுட்டு இந்த அரிசி அள்ளி வை. சரிங்கம்மா. நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா என் மூளையே குழம்பிடும் போல இருக்கே. கடவுளே, Arjun, stop the car. யாரோ ஒருத்தருக்கு அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்துல ஒரு லேடி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எங்க? அதோ அந்த மரத்தடியில பாருங்க, அங்கதான். அந்த மரத்து பக்கத்துலயா? ஆமா அர்ஜுன், அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஏய் ஆதிரா, என்ன பண்ற? ஏய்